நமக்காக அவர் துப்பப்பட்டார் என்று சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக என்ன செய்யப்பட்டார்? அவர் துப்பப்பட்டார். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 65வது வசனம். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவர் மேல் துப்பி என்ன செய்து? அவர் மேல் துப்பி. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும், உமிழ் நீர் என்று சொன்னால் எச்சி, அதைத்தான் அங்க நான் புதிய ஏற்பாட்டில் இப்ப வாசித்தோம். அவர் மேலே துப்பினார்கள். அவர் மேலே துப்பினார்கள். உமிழ் நீரை மனிதனுடைய சரீரத்திலே வைத்த தேவன். எண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷம். மனிதனுக்கு வாயில உமிழ் நீர் சுரக்கணும். அது அவனுக்கு வச்சதே அவர்தான். அந்த தேவனையே காரியம் செய்யறான், துப்புகிறான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அவர் துப்பப்பட்டார் என்பதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். சரி, இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் துப்பப்பட்டார்? எதற்காக துப்பப்பட்டார் என்று சொன்னால், நம்முடைய வெட்கத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய அவமானத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய நிந்தையை மாற்றுவதற்காக, நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அவர் மனமுகுந்து அந்த உமிழ் நீரை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை குறித்து தீர்க்க தரிசனமான காரியத்தை தான் ஏசாயா 50:6 வாசித்தோம். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. யாராவது துப்ப வந்தாங்கன்னா வேகமா திரும்பிக்கிறோம். நாம இயேசு கிறிஸ்து திரும்பல, முகத்தை என்ன செய்யறாரு? கிட்டக்க போய் கொடுக்கிற, நல்லா துப்புடா, நல்லா துப்பு அப்படின்னு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை எண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக உமிழ் நீரை வாங்கினார்? எச்சியை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெட்கங்களை மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானங்களை மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிந்தைகளை மாற்றுவதற்காக, நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக. ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாருங்க வெட்கமெல்லாம் பாருங்க மாறி நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல வாழ்வு உண்டாவதற்காக இயேசு கிறிஸ்து அவர் துப்பப்பட்டார். கடன்காரன் மூலமாக பாருங்க தலை குனிந்து பாருங்க நிற்பவர்களை விடுதலையாக்கி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அவர் பாருங்க உமிழ் நீருக்கு தன்னுடைய முகத்தை என்ன செய்யவில்லை? மறைக்கவில்லை. அவர் பாருங்க துப்பப்பட்டார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். எச்சியை தன் முகத்திலே சந்தோஷமாய் அவர் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். அதை மனமுகுந்து அவர் வாங்கி கொண்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே இரவும் பகலும் மனதிலே இதை வைத்து நீங்கள் தியானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் நம்முடைய பிரச்சனைக்கான பதிலாக இருக்கிறது. பிரச்சனையே சிந்திக்காம, அந்த வியாதியையே சிந்திக்காம, நாளைக்கு கடைக்காரன் வருவான், அவமானப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், அதையே சிந்திக்காம கர்த்தாவே எனக்காக நீர் அவமானப்பட்டீர், வெட்கப்பட்டீர் ஆண்டவர், வெட்கப்படுத்தப்பட்டீர் ஆண்டவரே, உமிழ் நீரை வாங்கி கொண்டீர், சந்தோஷமாய்
மனுஷன் துப்புற அந்த எச்சிய நீர் முகத்திலே வாங்கி கொண்டீர் ஆண்டவரே. எதற்காக வென்றால் கர்த்தாவே, இந்த கடன் என்கிற அந்த குழியில விழுந்து அந்த வெக்கத்திலே நான் மூழ்கி போய் விடக்கூடாது. அதிலிருந்து நான் விடுதலையாகி இன்றைக்கு நான் பாருங்க பிரகாசத்தோடு தலை நிமிர்ந்து நடப்பதற்காக நீர் அன்றைக்கு எல்லாவற்றையும் மனமுகுந்து என்ன செய்தீர்? ஏற்றுக்கொண்டீர். இதை மனதில் வைத்து தியானிக்க வேண்டும். இதை மனதில் வைத்து தியானிக்க வேண்டும். அந்த 50,000 ரூபாய் கடனையே யோசிக்க கூடாது. அந்த 1 லட்ச ரூபாய் கடனையே யோசிக்க கூடாது. அந்த 3 லட்ச ரூபாய் கடனையே யோசிக்க கூடாது. கொடுக்க முடியலாம் பேசாட்டில் கயிறை எடுத்து என்ன செஞ்சிருவான்? இப்படி சிந்திக்காம பேசாட்டில் போயிடுவோம். உலகம் என்னதமா சொல்லும்? கடனை கட்டுறதுக்கு வக்கில்லாமல் செத்து போயிட்டா, கடன் கட்டுறதுக்கு வக்கில்லாமல் செத்து போயிட்டான். செத்து போன பிறவும் பேசதான் செய்வாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? செத்த பிறகு எல்லாம் முடிஞ்சு போல. முடியல. செத்து போன பிறவும் உங்கள் கல்லறையில் வந்து எச்சியை துப்பியான். எல்லாம் இருக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனைக்கு பதில் சொல்லுகிறேன். மறிப்பது பதில் கிடையாது. கயிறில் தொங்குறது, காயை அரைச்சி சாப்பிட்றது பதில் கிடையாது. இயேசு கிறிஸ்து பதிலாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறார். உங்களுக்கு கடன் பிரச்சனைக்கு, வியாதி பிரச்சனைக்கு, என்ன பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்து பதிலாக இருக்கிறார். சத்தியவேதம் சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன்? கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார். ஆமென். எல்லா பிரச்சனைக்கும் அவர் பதிலாக இருக்கிறார். ஆகவே இரவும் பகல் அதை மனதில் வைங்க. இயேசுவை எனக்கா துப்பப்பட்டீர் ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனை அந்த வெக்கத்திலிருந்து நீ விடுதலை ஆக்குவதற்காக நீ துப்பப்பட்டீர். அதை எண்ணி பார்க்கிற ஆண்டவரே, நீர் அன்றைக்கு துப்பப்பட்டது உண்மையா இருக்குமானால் கர்த்தாவே, இன்னைக்கு நான் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடன்காரனை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. இந்த கடன் பிடியிலிருந்து நீர் என்னை விடுதலை ஆக்கினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடன்கிற குழியிலிருந்து என்னை தூக்கினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி வர வேண்டியது இருக்குது பாருங்க. இப்படி 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 ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இப்படி வாயில் உச்சரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மக்கள் இதை செய்ய தவறிட்டு வேற மாதிரி போயிடுறாங்க பாருங்க. அதை இன்னும் சிக்கிக்கிட்டே கிடக்குறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை மனதிலே வையுங்கள், இதை சிந்தியுங்கள். கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? உங்களை வாழ வைப்பார். ஆமென். எனவே என்னுடைய முகத்திலே வர வேண்டிய வியாதி சுகமாவதற்காக அவர் துப்பப்பட்டார். முகத்திலே பலவிதமான வியாதிகள் உண்டாகிறது பாருங்க. அந்த வியாதி எல்லாம் சுகமடைவதற்காக இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் முகத்திலே துப்பப்பட்டார். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பொதுவாக பார்த்தீங்க என்று சொன்னால் ரோட்ல சும்மா ஒருத்தவனா எச்சி ஊத்தி போயிடக்கூடாது. அவன் என்னைய பார்த்து தான் துப்புனா. நான் சத்தியமா சொல்றேன், அவன் பாவம் என்னத்தையும் ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு சளி பிடிச்சிருந்துருக்கும். அவன் அங்கே துப்பி இருப்பா. உங்களுக்கு தெரியாதுங்க. யார்கிட்ட? வீட்டுக்கார்ட்ட. அவரையும் சண்டைக்கு தூண்டி விட்டு இழுத்து விட்டு எல்லாம் இருக்கிறீங்களா? சும்மா யதார்த்தமா துப்புனதுக்கே அங்க பொறுக்க முடியல. ஆனால் கர்த்தர் அந்த துப்புதலை மனம் முகுந்து ஏற்றுக்கொண்டார். நல்லா துப்பு, நீ நல்லா துப்பு, எவ்வளவு துப்ப முடியுமோ துப்பு. என் பிள்ளைகள் சுகமாக வேண்டும், என் பிள்ளைகளுடைய வெக்கங்கள் மாற வேண்டும், என் பிள்ளைகளுடைய அவமானங்கள் மாற வேண்டும், என் பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனையான அந்த வெக்கங்கள் மாறி அவர்கள் தலை நிமிர்ந்து அவருடைய தெருவுக்குள்ளே வாழ வேண்டும். அதற்கான மனமுகுந்து என்ன செய்கிறேன்? நான் இந்த துப்புதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே அதை அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டார்? நம்மை பிரகாசிக்க பண்ணுவதற்காக. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக அவர் துப்பப்பட்டார். ஆமென். ஆகவே பலவிதமான காரியத்தினாலே வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிற ஆத்துமாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை மெய்யாகவே அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை நிச்சயமாய் பிரகாசிக்க பண்ணுவார்.